ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, பஞ்சாப்க்கும் டெல்லிக்கும் இடையே நடக்க போகிற மேட்ச்க்கான ஃபேண்டசி ப்ரிவியூ வந்து பார்க்க போகிறோம். இது ஐபிஎல்லோட 66வது மேட்சாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கேன்சல் ஆன மேட்ச்சை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு பால்லேருந்து ப்ளே பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து விஷயம். ஸோ ஜெய்ப்பூரில் வச்சு நடக்க போகுது. ராஜஸ்தானோட ஹோம் கிரவுண்டான ஜெய்ப்பூரில் வச்சு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. 24 மே ஈவினிங் 7:30 PM, அதாவது நாளைக்கு சாட்டர்டே இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே உங்களுக்காக நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் டெலிகிராமில். அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டை பற்றின ஃபுல் ப்ரிவ்யூ. ஸோ சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக வராது. பேட்டர்ஸோட டாமினேஷன் நல்லா இருக்கும். ரெண்டாவது பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஒரு டேடி 100 அடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 130, 135 கூட ஒரு சிங்கிள் பேட்ஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் சப்போர்ட் இருக்கும். சைடில் கேலரிஸ் எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக காற்று ஈஸியாக உள்ளே ட்ராவல் ஆகிற ரீசனுக்காக இனிஷியல் ஸ்விங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த விண்டை யூஸ் பண்ணி போடக்கூடிய போலர்ஸ்க்கு எங்கேனாலும் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து ஸ்விங் ஆகலாம். அது அந்த பர்டிகுலர் டைமை பொறுத்தது. பட் இனிஷியலாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஸ்விங் பண்ணக்கூடிய போலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் நடந்த லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கோர் கார்டு ரீகப் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு பஞ்சாப் ஆர்ஆர் மேட்ச். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பஞ்சாப் வின் பண்ணியிருந்தாங்க. இது ஆர்ஆருக்கான மேட்ச் தான். பவர் பிளேலேயே செஞ்சுரி கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஒரு 8 ஓவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரன்ஸ் கிட்ட ஆர்ஆர் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பட் அவங்க ஆர்ஆர் எப்போவுமே பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக்னால தான் தோற்றுருந்தாங்க அந்த மேட்ச்சில். ஸோ வரிசையாக வந்துட்டு கொண்டு வருவாங்க. லாஸ்ட்டு 3 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சை தோற்றுட்டு போவாங்க. அதே இது தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 58-3 பஞ்சாப். ஆர்ஆர் பார்த்திங்க அப்படின்னா 89 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது பேட்டிங்கில். நெக்ஸ்ட்டு செகண்ட் கேம் மும்பை ஆர்ஆர் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 58க்கு நோ லாஸு. ரெண்டாவது இன்னிங்ஸில் மும்பையோட நியூ பால் போலர்ஸ் வந்து மொத்த மேட்சையும் ஃப்ளாப் ஆக்கிட்டாங்க. 62க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்ஆர் வந்து பேக் ஃபுட்டில் போயிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஜிடிஆர்ஆர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 53க்கு 0, 87க்கு நோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜிஆர்ஆர் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 46க்கு 2 அண்ட் 61க்கு நோ லாஸ். ஸோ ஆர்ஆர் ப்ளே பண்ண எல்லா கேம்லேயுமே நிறைய மேட்சஸ் வந்து விக்கெட் லெஸ்ஸில் முடிச்சிருக்காங்க. குறிப்பாக ரெண்டாவது பேட்டிங் பண்ணக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டு 4 மேட்சஸாகவே சேர்த்து பேஸ் போலர்ஸ்க்கு 20 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 9, ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 16 விக்கெட். ஸோ 25 விக்கெட்ஸ் கணக்கு வரும். கால்குலேட்டிவ் மிஸ்டேக்காக இருக்குது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 15, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 7, ரெண்டாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. எந்த டைப் ஆஃப் போலர்ஸ்க்கு ப்ரோ இந்த கிரவுண்டில் சப்போர்ட் இருக்குது? நான் பார்த்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது மீடியம் பேஸ் போலர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி. இந்த துஷார் தேஷ்பாண்டே இந்த மாதிரியான போலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் நல்லா சப்போர்ட் இருந்திருக்கு. அதுக்குன்னு துஷார் தேஷ்பாண்டே இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுவாரான்னு சொல்லி நிறைய பேர் டவுட் ஆவீங்க. கிடையாது. இது வந்து பஞ்சாப் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு இடையே நடக்கக்கூடிய மேட்ச்சு. ஸோ முகேஷ் குமார் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஞ்சாப் டீமில் பார்த்தோம் அப்படின்னா விஜயகுமார், வைஷாக்கெல்லாம் அந்த பர்டிகுலர் கிரவுண்ட் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பட் அவரை ப்ளே பண்ண வைக்க மாட்டுறாங்க. நல்ல பவுலர் தான். ஆர்சிபியில் இருக்க வரைக்கும் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணிருந்தாரு. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பெரிய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவரெல்லாம் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக உங்கள் கிராண்ட் லீக் டீமில் கன்சிடர் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் லெக் பிரேக் தான். லெக் பிரேக்னாலே உங்களுக்கு யுஸ்வேந்திர சகல் தான் ஞாபகம் வரும். பஞ்சாப் டீம் சைடு அவர் இருக்கார். ஆப்போனன்ட்ஸ் டெல்லி பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக்னு பார்த்தா விப்ராஜ்னிகம் இருக்கார். அதை தவிர்த்து சைனாமேன் குல்தீப் யாதவ் இருக்கார். பட் இவங்களுக்கு அந்த கிரவுண்டில் டாமினேஷன் இருக்குமான்னு கேட்டால் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் நான் வைப்பேன். ஸோ லெக் ஸ்பின்னராக விப்ராஜ்னிகம் பெருசாக வந்துட்டு எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. பட் சஹலால் முடியும். சஹலால் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேட்சை கொண்டு வர முடியும். லாஸ்ட்டு கேமே நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். விப்ராஜ்னிகம் நல்லா போட்ட மாதிரி தெரியும். பட் அது நல்லாலாம் போடலை. ஸோ அந்த மேட்ச்சில் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் வந்து மும்பை இழந்திருந்தாங்க. திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுண்ட்ரிஸ்க்கு போகவே இல்லை. ஒரு 6-7 ஓவர்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கிரவுண்ட் ஷாட்ஸே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் கை கூட வந்துட்டு ஷாட்ஸ்க்கு ட்ரை பண்ணார். திலக் வர்மா ரொட்டேஷனில் தான் இருந்தார். ஸோ அதனால் விக்கெட் கிடைக்கல. இவர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தப்பான பால், ஷார்ட் பால்ஸ் போல் பண்ணி தான் வந்து ரன்ஸும் கொடுத்துருந்தார் விப்ராஜ்னிகம். ஸோ ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 டீமும் 34 முறை சந்திச்சிருக்காங்க.
அதில் 17 முறை பஞ்சாபும் 15 முறை டெல்லியும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை டை, ஒரு முறை நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகலை. ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் செம பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ ஃபுல் ப்ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பஞ்சாப் டீம் பார்த்தினா ஃபுல் ப்ரிவ்யூ. அவங்களோட பிளேயிங் லெவலில் பிரியான்ஸ் ஆர்யா, பிரப்சிமரன் சிங், மிச்சில் ஓவன் வந்து டாப் 3லையும், நெஹால் வதேரா, ஸ்ரேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங், அஸ்மதுல்லா ஒமர்சாய், ஜென்சன், பாட்லெட், ஹர்ப்ரீத் பிரார், யுஸ்வேந்தர் சகல் அண்ட் அஸ்தீப் சிங். இந்த டீம்லேயுமே லாஸ்ட் மேட்ச் நம்மளை கொஞ்சம் ஏமாற்றிருந்தாங்க. ஸோ பேஸ் பவுலர் தான் வருவாங்க, இம்பார்ட்டன்ட் பவுலர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஹர்ப்ரீத் பிராரை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க ஆர்ஆர் டீமுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில். அது ஸ்லைட்லி அவங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சு, அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த டீமில் டாப் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடிய மிச்சில் ஓவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிள் இந்த மேட்ச் இருக்கா அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து டெபு மேட்ச்சே டக் அவுட் ஆகிருந்தார். இவரோட கண்டிஷன் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆஸ்திரேலியாவில் நல்ல பவுன்ஸ் கிடைக்கும், பேஸ் பவுலர்ஸை நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸாக இருப்பாங்க. இந்த கிரவுண்டில் பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெரிய பவுன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியலை. ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா கிரிப் கிடச்சிருக்கே தவிர்த்து பேஸ் பவுலர்ஸ்க்கு அந்த ஹார்ட் லென்த்தாக இருக்கட்டும், அந்த குட் லென்த் ஏரியாஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட்டில் 6 கிளியராக இருக்குது. மற்ற கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் பார்க்கும்போது ஈஸியாக பவுண்டரிஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாட்ஸ், ஃபுல் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியான்ஸ் ஆர்யா 93% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச் நின்ன மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செமையாக இருந்தது. 60+ ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ எது எப்படியோ பிரியான்ஸ் ஆர்யாவுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் கொடுக்கலாம், பிரப்சிமரனுக்கு போத் இன்னிங்ஸுமே கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஆடி இருக்காரு. ஒரு அன்கேப்டு பிளேயராக இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமில் இடம் பிடிக்காத ஒரு பிளேயராக 2-3 சீசன்ஸாகவே நல்லா ஆடி இருக்காரு. பட் இந்த சீசனில் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஆடி இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பிரியான்ஸ் ஆர்யா ஃபஸ்ட் பேட்டிங்னா, பிரப்சிமரன் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மிச்சில் ஓவன் ரீசன்ட் ஃபார்மே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருட்டு. ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இன்கேஸ் நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா செகண்ட் பேட்டிங் கூட கிராண்ட் லீக் பிக் பண்ணிக்கலாம். நெஹால் வதேரா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு செம்மையான 70 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். எக்ஸலண்ட் பேட்டிங். அவருக்கு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிரவுண்டு வந்து ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு. ஸோ 2 மேட்ச் ஆடி 59 அடிச்சிருக்காரு. பட் இந்த டீம் வந்து பிடிச்ச டீம் கிடையாது. 2 மேட்ச் ஆடி 4 ரன் தான் அவரோட ஆவரேஜாகவே வச்சிருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் நாட் அவுட்டு, ஒரு மேட்ச்சில் அவுட்டாக இருந்தார். அதனால் 4 ரன் ஆவரேஜ் இருந்திருக்கு. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நெஹால் வதேரா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இந்த கிரவுண்டு செம்மையாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, நிதிஷ் ராணா கூட ஆல்மோஸ்ட் இந்த கிரவுண்டில் சூப்பராக ஆடி இருந்தார். இப்போ நெஹால் வதேரா லாஸ்ட் மேட்ச் ஒரு 70+ ஸ்கோர் பண்ணியிருந்தார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ ஹெட் வென்யூ ஆவரேஜ் வென்யூ ஆவரேஜ் கொஞ்சம் ஸ்லைட்லி டீசெண்டாக இருந்திருக்கு. பட் ஹெட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சிவிசி பிக் மேட்ச் பிளேயர். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸ்மால் லீக்கு கூட ஒரு விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் சஷாங்க் சிங் லாஸ்ட் மேட்ச் 59, பட் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 12% தான். 59, 33, 23 அப்படிங்கிற மாதிரி 31 இறங்கின மேட்சஸ் ஃபுல்லாகவே நம்பர்ஸ் ஆஃப் ரன்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. பட் அவரை பிக் பண்ண பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. இது ஏன்னு எனக்கே சத்தியமாக தெரில. ஸோ ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா மற்ற சீசன்ஸ் எல்லாமே ஒரு சேஸில் நல்லா ஆடுவார். இந்த சீசனில் ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா ஆடிருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அஸ்மதுல்லா ஒமர்சாய்க்கு பவுலிங் கொடுக்குறாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு சின்ன கேமியோ கடைசியில் ஆடி இருந்தார். பட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டோயினிஸும் ரிட்டன் ஆகிட்டார். பஞ்சாப் டீமோட ஸ்குவாடில் ஸ்டோயினிஸ் வந்து வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் நேற்று பார்த்துருந்தேன். பட் அது ஃபுல் உண்மையாக அப்படிங்கிறது தெரியலை. பட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இன்கேஸ் ஸ்டோயினிஸ் வந்தாங்கன்னா ஒமர்சாய் உட்கார வைப்பானுங்களை கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸ்டோயினிஸை விட ஒமர்சாய்ட்ட ஸ்விங் இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டாக நல்ல விக்கெட்ஸ் இருக்காரு. 2வது பவுலிங்கில் ஒமர்சாய்க்கு அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜென்சன் ஃபஸ்ட்டு பவுலிங்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த வென்யூவில் பெரிய நம்பர்ஸ் இல்லை. 2வது பவுலிங்கில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி. 2வது பவுலிங்கில் ஆஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பாட்லெட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ட்ராக்கில் இவர் ஈஸியாக ஆடிடுவாங்க. ரிஸ்க்காக போனீங்கன்னா மட்டும் 2வது பவுலிங் கன்சிடர் பண்ணலாம். பட் அதுவுமே ரொம்ப பெரிய ரிஸ்க் தான். நெக்ஸ்ட்டு ஹர்ப்ரீத் பிரார் இம்பாக்ட் பிளேயராக வராரு. ஹெட்டில் டீசென்ட் நம்பர்ஸ் வந்து வச்சுருக்காரு. வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட். லாஸ்ட் மேட்ச்சில் செம்மையாக பவுல் பண்ணி மேட்ச் எடுத்து கொடுத்ததே ஹர்ப்ரீத் பிரார் தான்.
க்ரூஷியல் விக்கெட்ஸ் வந்து பவர் பிளேயில் ஆரம்பித்து அப்படி 10th ஓவர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக எடுத்திருந்தாரு. நல்ல பவுலரும் கூட. ஸோ இன்டெலிஜென்ட்டான பவுலர். இந்த மேட்சுக்கு பிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்போனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான். அக்ஷர் பட்டேலே கிடையாது. அபிஷேக் பொருள் மட்டுமே லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். ஸோ ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருப்பார். வெறும் 12% தான். ரெண்டாவது போலிங் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஹர்ப்ரீத் பிராட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சகலை சம் டீம்ஸில் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹர்ப்ரீத் பிராட் பிக் பண்ணல அப்படின்னா யுஸ்வேந்திர சகல் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ஸ்பின்னர்ஸும் நிறைய விக்கெட்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கான ட்ராக் வந்து இது கிடையாது. இந்த கிரவுண்டில் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டாக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பின்னர்ஸுமே எடுக்க வேண்டாம். நீங்கள் ரெண்டாவது போலிங் பண்ணும்போது மட்டும் இந்த 2 ஸ்பின்னர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு அதிக ப்ரியாரிட்டி போகலாம். ஏன்ட்ட கேட்டிங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சகல் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக போனீங்கன்னா சகல் அப்படின்னு சொல்லி நான் பிக் பண்ணுவேன். ஹர்ஷ்தீப் சிங் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்லேயுமே ரெண்டாவது பவுலிங் ஒஸ்ட் நம்பர்ஸ் தான் இருந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரப்சிமரன் சிங். இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு முறை மட்டுமே அவுட் ஆயிருக்காரு. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப்க்கு அகேன்ஸ்டாக 2 முறை, மற்றபடி யாருக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆகலை. பிரியான் சாரியா நட்ராஜனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை. அது அஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா டேலி ஆகலை. ஸோ அந்த மேட்ச் நிறுத்தினதுனால டேலி ஆகலை. நெஹால் வதேரா மோகித்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷஷாங்க் சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் 2 முறை, மோஹித் சர்மா 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் பஞ்சாப் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணலாம், லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் தெரிய வராங்க. இதில் இந்த மேட்ச்சுக்கு வந்து சேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம். இருந்திருந்தாலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷிங்கிறது வேற ஒரு காம்போ. பிரியான் சாரியா அண்ட் பிரப்சிமரன் இவங்களோட சக்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் நிறைய இருந்திருக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சு போகும்போது சேஸில் 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் பிக் பண்ணலாம். நெஹால் வதேராவை 2வது பேட்டிங் நான் மட்டும் பிக் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ ஜென்சன் ஆர் ஹர்ஷ்தீப் சிங்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்சனுக்கு அதிக ப்ரியாரிட்டி இந்த மேட்ச் கொடுங்க. ஹர்ஷ்தீப் சிங்கை ஃபஸ்ட் போலிங் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு அஸ்மதுல்லா ஓமர்ஸாய். ஸோ 2வது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஷஷாங்க் சிங், 3வது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சஹல் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பிளேஸை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் சிவிசி ஆப்ஷன்ஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிளான பர்சன்ஸ். பிரப்சிமரன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது விசி, ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா 2வது போலிங் பண்ணும்போது யுஸ்வேந்திர சகல் ரொம்ப ரிஸ்கியான விசியாக இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெல்லி டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் கேப்டன்ஷிப் பண்ணல, டுப்ளசி தான். பவுலிங்கில் நல்ல கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார். பட் பேட்டிங்கில் அப்படி அவுட் ஆவார் அப்படிங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்ல ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணி ஃபீல்டை வச்சு அது எந்த மேட்ச்சு நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும்னா கேகேஆர் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீல்ட் செட்டை வச்சு நரைன் பாலில் பார்த்திங்க அப்படின்னா டுப்ளசி அவுட் ஆயிருந்தார். அது வந்து மேட்ச் க்ரூஷியலாக கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த ஷார்ட் ஆடி அவுட் ஆனார். கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதுக்கான விளக்கமும் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு லாஸ்ட்டு மேட்ச்சே. இப்போ இந்த படிக்கிற டீமோட பிளேயர்ஸில் ஃபேஃப் டுப்ளசி, கேஎல் ராகுல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. அபிஷேக் பொருள், சமீர் ரிஸ்வி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸே, விப்ராஜ் நிகம், அசுதோஷ் சர்மா, மாதவ் திவாரி அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான், துஷ்மந்தா சமீரா, குல்தீப், முகேஷ் குமார். இது வந்து ஓரளவுக்கு இம்பேலன்சிங் டீமாக இருக்குது. இனிஷியல் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 6 கேம்ஸில் வேறு மாதிரி தெரிஞ்சாங்க டெல்லி. இந்த சீசன் கப்பு அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் நான் அப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டைமில் பேசின வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்டினியூஸாக அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஸோ அதுக்கான பாசிபிள் கம்மி. அவங்க வின் பண்ண மேட்சஸ் எல்லாமே க்ளோஸ் மேட்சஸ் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே அதுக்கப்புறத்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ப்ளே பண்ண எல்லா மேட்சுமே தோற்று வெளியே போயிருந்தாங்க. ஃபுல் 4 ஓவர்ஸில் முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் அண்ட் துஷ்மந்தா சமீரா, முஸ்தபிசுர் ரஹ்மான். தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் விப்ராஜ் நிகம் தான் அதிக பவுலிங் பண்ணக்கூடிய ப்ரியாரிட்டியில் இருக்கார். ஃபுல் 4 ஓவர்ஸில் மாதவ் திவாரி பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிள் கம்மி தான். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் டுப்ளசி இந்த மேட்ச்சுக்கு நல்ல பிக்காக இருப்பார். பட் இவரோட வீக்னஸ் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ். ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார், மார்க்கோ யான்சன். இந்த 2 பவுலர்ஸுமே நியூ பால் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா டுப்ளசிக்கு ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அந்த 2 பவுலர்ஸுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க.
டுப்ளசி ரெண்டாவது பேட்டிங்கில் அவரோட நம்பர்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங் நீங்கள் டுப்ளசி கன்சிடர் பண்ணலாம். ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு, வென்யூவில் நல்ல நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்திருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சேஸில் தான் அவர் வந்து நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. ராகுலுக்கும் அதே வீக்னஸ் தான், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ராகுல் வந்து ஆடிடுவார். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ராகுல் இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்தார். கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபஸ்ட்டு பேட்டிங் நான் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் அபிஷேக் பொருள் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும் போது மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இருந்திருக்கு, பட் ஆப்போனன்ஸில் பெருசாக ஆஃப் ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ண மாட்டாங்க. சமீர் ரிஸ்வி 39 லாஸ்ட் மேட்ச்சு ஒரு க்ரூஷியல் நாக் வந்து ஆடி இருந்தார். அன்பிரடிக்டபிள் பிளேயர். இவர் வந்து கிட்டத்தட்ட சிஎஸ்கே ஒரு ஃபினிஷராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. தோனிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இறக்குவாங்க, தோனிக்கு முன்னாடி சம் மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 6 நம்பர் 7லேயே இறங்கிட்டு இருந்தார். பட் இந்த சீசன் டெல்லி எடுத்திருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 கேம்ஸ் சரி வரல. பட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இவரை மறுபடியும் கொண்டு வந்து நம்பர் 4ல் வச்சுருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பேட்டிங் ஃபஸ்ட் வேறு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுமே லாஸ்ட் மேட்ச் நம்மளை ஏமாற்றிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். 45% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. பட் அது ரொம்ப குவாலிட்டியான போலிங். மிச்சல் சாண்டன் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணியிருந்தார். ஸோ அந்த போலிங்க்கு அகேன்ஸ்டாக இவர் விக்கெட் ஆகலை அப்படின்னா தான் ஆச்சரியம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராக் இருந்தது, போலிங் ட்ராக். இது நல்ல ஃப்ளாட் ட்ராக்கு. சேஸில் பிக் பண்ணலாம். ரெண்டாவது பேட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு பேட்டிங் வரும். விசிஆர் கேப்டன் கொடுங்க. 60 ரன்ஸ் கூட இந்த மேட்ச் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் வந்து சேஸில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு விப்ராஜினிகம் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணி ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது மட்டும் இவரை நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அசுதோஷ் சர்மா ரெண்டாவது பேட்டிங்னா மட்டும் உங்கள் டீமில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ்க்காக லாஸ்ட் 2 சீசன்ஸ் ப்ளே பண்ணியிருந்தார், செமையாக ஆடிருந்தார். பட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது பஞ்சாப் அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாரு. மாதவ் திவாரி ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இவரோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தப்பாக இருக்குது. ஸோ வேறு பிளேயரோட ஸ்டாட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இது மாறி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசூர் ரஹ்மான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் நம்பர்ஸ் வந்து டீசெண்டாக இருந்திருக்கு. இவர் ட்ரெடிஷ்னலி ஃபஸ்ட்டு போலிங்லாம் நல்லா போல் பண்ணக்கூடிய போலர். ஸோ ஃபஸ்ட்டு போலிங் மட்டும் இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். துஷ்மந்தா சமீரா என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது போலிங் பிக் பண்ணலாம். பட் அதுவுமே ரிஸ்க்கு தான். இவர் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுக்க போகிறார் மேட்சுக்கு. ஸோ அந்த ஒரு விக்கெட் 2 விக்கெட்டாக கன்வெர்ட் ஆனால் மட்டுமே இவர் ட்ரீம் டீமில் வருவார். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. அந்த ஒரு ஹார்ட் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கண்டிஷனில் செட் ஆகாது. இவர் போகிற ஸ்லோயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்திருக்கு. குல்தீப் லாஸ்ட் மேட்ச் நல்ல ரிதமில் வந்திருக்காரு. 100 விக்கெட் ஐபிஎல் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங் அதிக ப்ரியாரிட்டி, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகேஷ் குமார் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாம். 2 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு அபிஷேக் பொருள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சஹல் 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. ராகுல் ஹர்ஷ்தீப் சிங் வந்து 2 முறை. டுப்ளசி பார்த்திங்க அப்படின்னா சஹல் 3 முறை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ யான்சன், இது ஜான்சன் கிடையாது, யான்சன் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் 1 முறை. சமீர் ரிஸ்வி பொறுத்த வரைக்கும் சஹல் 3 முறை. சஹலோட நம்பர்ஸ் வந்து இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக செமையாக இருந்திருக்கு. ஸோ அதை மைண்டில் கன்சிடர் பண்ணி நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இந்த மேட்ச்க்கு வந்து நம்ம பிக் பண்ணலாம், யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் இருக்காங்க 2 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு யாராவது ஹை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா குல்தீப் யாதவ் மட்டுமே. இந்த 3 பிளேயர்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் இதில் யாராவது ஒருத்தரை ஸ்கிப் பண்ணோம்னா உங்களுக்கு டுப்ளசி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரிஸ்க்காக போனீங்கன்னா ஸ்கிப் பண்ணலாம். பட் கேப்டன் நல்லா ஆடி இருக்கார் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறேன். லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பெஸ்ட் பிக் அப்படின்னா ஃபஸ்ட்டு அபிஷேக் பொருள், ரெண்டாவது ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, மூணாவது முஸ்தபிசூர் ரஹ்மான் மேட்சுக்கு, நாலாவது முகேஷ் குமார். இந்த 4 பிளேயர்ஸுமே நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். 5th ஆப்ஷன் போனீங்கன்னா அது விப்பி போகலாம். விப்ராஜ்னிகம் ஸ்லைட்லி பெட்டர். கேப்டன் வைஸ் கேப்டனில் கேஎல் ராகுல் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கார். ரெண்டாவது டுப்ளசி செகண்ட் பேட்டிங்கில் சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். அண்ட் குல்தீப் யாதவ் ஃபஸ்ட் போலிங்கில் விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு டெமோ டீம். இதில் விக்கெட் கீப்பர்ஸில் ராகுல் அண்ட் பிரப்சிமன் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியான்ஸ் ஆர்யா, ஃபேஃப் டு பிளெசிஸ்.
ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜென்சன் விப்ராஜ்னிகம், பவுலர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங், சஹல், குல்தீப் யாதவ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ், வைஸ் கேப்டன் KL ராகுல் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் கொடுப்போம். லைனப்க்கு அப்புறம் உங்களுக்கு டீம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. ஒரு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.